இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் ஒன் டே வந்து கட்டாக்கில் நடக்குது. விராட் கோலி வந்து ஃபிட் ஆகிட்டாராம். விராட் கோலி வந்து கண்டிப்பாக செகண்ட் ஒன் டே விளையாடுவாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ யார் விளையாட மாட்டாங்கன்னு தெரில. ஒன்று எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலா இல்லை ஸ்ரேயஸ் ஐயரா. ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தார், நான் அந்த கேம் விளையாட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் விராட் கோலிக்கு இன்ஜுரினால தான் நான் 11லேயே வந்தேன்ட்டு. இப்போ போன மேட்ச் வேறு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு 50 அடிச்சிருக்காரு. அவர் விளையாட வைப்பாங்களா இல்லை ஜெய்ஸ்வாலை விளையாட வைப்பாங்களான்னு தெரியல. மேபி அவங்க 2 பேரில் ஒரு ஆளை தான் உட்கார வைப்பாங்க. ஏன்னா விராட் கோலி வந்து ஃபிட் ஆகிட்டாருன்னா நம்பர் 3 விராட் கோலி தான் ஆடுவார். ஜெய்ஸ்வாலுக்கும் நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க போல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனால். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. எப்படியும் சுப்மான் கில்லை ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்சே அவர் தான் நல்லா அடித்தார் ரன்னு. அதனால் சுப்மான் கில்லை ட்ராப் பண்ணுறது கஷ்டம்தான். ஒன்று ஸ்ரேயஸ் ஐயர் இல்லைனா ஜெய்ஸ்வாலை தான் ட்ராப் பண்ணணும். மற்றபடி எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் வந்து யார் விளையாட வைக்க போகிறாங்கன்னு தெரியல. 2 ஸ்பின்னர்ஸ் ஜடேஜாவும் சரி அக்ஷர் பட்டேலும் சரி சூப்பராக பவுலிங் போட்டாங்க. அவர் பேட்டிங் ஆடினார். ஜடேஜா பவுலிங்கில் கலக்குனார், அக்ஷர் பட்டேல் வந்து பேட்டிங்கில் கலக்குனார். ஹர்ஷித் ராணாவும் டெபுட்டனில் 3 விக்கெட் எடுத்துட்டார். அவரும் சூப்பராக பவுலிங் போட்டார். முகமது ஷமியும் சூப்பராக பவுலிங் போட்டார். கேஎல் ராகுலை மாற்ற மாட்டாங்க. கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பரு. அதில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுல் தான் கண்டிப்பாக விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஒரு மேட்ச் பேட்டிங்கில் இருப்பதுனாலாம் பந்தை கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரியாது. அதனால் இந்த மேட்ச் கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஓவராலாக சீரியஸ் ஜெயித்ததுக்கப்புறம் கேஎல் ராகுலுக்கு பதிலாக பந்துக்கு விளையாட வைக்கலாம். வருண் சக்கரவர்த்திக்கு சான்ஸ் கொடுக்கலாம், வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாம், அர்ஷதீப் சிங்க்குலாம் சான்ஸ் கொடுக்கலாம். ஓவராலாக அதே வின்னிங் காம்பினேஷனில் தான் போகும். ஒரே ஒரு மாற்றம் வந்து விராட் கோலிக்கு பதிலாக யார் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலா இல்லை வந்து ஸ்ரேயஸ் ஐயர், அவங்க 2 பேரில் ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வந்து வழி விட்டாகணும். ஏன்னா விராட் கோலி வந்து எவ்வளோ பெரிய ஒன் டே பிஸ்தா பிளேயர்னு தெரியும். ஒன் டேயில் அவ்வளோ ரெக்கார்டு வச்சுருக்காரு. அவரெல்லாம் உட்காரனா வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவரை விளையாட தான் வைப்பாங்க. கண்டிப்பாக விராட் கோலி விளையாடுவார் செகண்ட் ஒன் டே. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. பார்ப்போம் யாரை எடுக்கிறாங்க யாரை பண்ணுறாங்கன்னு தெரியாது. அது டாஸ் அப்போ தான் தெரியும். இங்கிலாண்டும் நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இங்கிலாந்து டீமை நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க. அவங்களும் இன்னும் 11 அறிவிக்கலை. இன்னும் இப்படி தான் 11 இங்கிலாண்டும் அறிவிப்பாங்க. அவங்க ஸ்குவாடும் நல்ல ஸ்குவாடாக தான் இருக்குது. சாதாரண ஸ்குவாடு மாதிரிலாம் தெரியல இங்கிலாந்து ஸ்குவாடு. நல்ல டெப்த் இருக்குது. பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி. ஃபிலிப் சால்ட்டு குழந்தை எடுத்தார் ஃபஸ்ட்டு ஒன் டேயில். அவரும் பெண்டக்கட்டும் வெளுத்தெடுத்தாங்க. அதே மாதிரி ஹரி புரூக் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் கொஞ்சம் சரியாக விளையாடல. அவர் நல்ல டேலண்டான பிளேயர் ஹரி புரூக்கு. அவர் கண்டிப்பாக நல்லா விளையாடுவார். ஜாக் பெத்தல் அவர் தான் வாட்ச் அவுட் பிளேயர். கண்டிப்பாக இன்னைக்கு சொல்கிறேன், ஜாக் பெத்தல் வந்து ஒரு வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார் இன்டர்நேஷ்னல் லெவலில். கண்டிப்பாக அவருக்கு அந்த இது இருக்குது. நல்லா விளையாடக்கூடிய திறமை இருக்குது. அதே மாதிரி லிவிங்ஸ்டனும் குழந்தை எடுத்துருவார். ஜாஃபர் ஆர்ச்சர் நல்லா தான் பவுலிங் போட்டார். ஜிம்மி ஓவர்டன் நல்ல பிளேயரு. அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடுறாரு. அவரும் நல்லா விளையாடுவார்னு நினைக்கிறேன். நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். இங்கிலாந்துக்கு வந்து பவுலிங் தான் சரியில்லை, ஃபாஸ்ட் பவுலிங்கு. ஒரே ஒரு ஸ்பின்னரு ரஷீத் கான் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஜாக் பெத்தலும் போடுவார். பட் ஆனால் இந்தியன் கண்டிஷனுக்கு இன்னும் செட் ஆக மாட்டார் ஜாக் பெத்தல். ஓவராலாக நல்ல டீமாக தான் இருக்குது. இது எப்படி போகும்னு தெரியல. போக தான் பார்க்கணும் இங்கிலாண்டுக்கு. மற்றபடி வந்து இங்கிலாண்டும் சரி இந்தியாவும் சரி இந்த சாம்பியன் ட்ராஃபிக்கு தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு நார்மல் மேட்சாக எடுத்துக்காமல் 2 பேரும் சீரியஸ் தான் ஆடுறாங்க. அது வரையும் பெரிய விஷயந்தான். செகண்ட் ஒன் டே யார் ஜெயிக்கிறாங்களா? இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா இந்தியா சீரியஸை வின் பண்ணிவிடும். அப்படி இங்கிலாந்து ஜெயிச்சிச்சுன்னா டை ஆகிடும் சீரியஸு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் ஒன் டேயில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், யார் ஜெயிப்பாங்கன்ட்டு.